ஆப்ஷன்ஸோடைய பேசிக்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்னால் என்ன, அதோடைய க்ரீக்ஸு அப்படின்னா என்ன, அது எப்படி வந்து ஆப்ஷன்ஸோடைய க்ரீக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ப்ரைஸிங் எப்படி இருக்கும், அதோட வேல்யூ எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டேன் ஆஸ் அ கம்பெனி. இதே ஃபின்விஸ்லே இதில் வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். ஸோ இப்போ கரண்ட்டாக ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து $409.75, அது $410 கிட்ட. ஸோ இந்த இதான் வந்து அட் த மணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே இது வந்து ஆப்ஷன் செயின் சொல்லுவாங்க. இது இந்த இப்படி பார்க்குது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கால்ஸு, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே புட்ஸு. ஸோ கால்ஸ் அப்படின்னா, கால் வந்து எப்போ வாங்குவாங்கன்னா, when you think stock will go up, you will buy the call. When you think stock will go down, you will buy a put. ஓகே. ஸோ இதில் வந்து சின்ஸ் அந்த ஸ்டாக் வேல்யூ வந்து 409.75 இருக்கனால, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எல்லாமே, இதெல்லாம் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 407, 405, 402, 400 இதெல்லாம் ஸ்ட்ரைக். இது எல்லாமே இந்த மணின்னு சொல்லுவாங்க. இந்த மணி அப்படின்னா மணி, இந்த மணி ஐடிஎம் அப்படி ஐடிஎம் கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஐடிஎம் புட்ஸு, இது ஐடிஎம் புட்ஸ் வராது. நம்ம புட்ஸில் வந்து ஆப்போசிட்டில் வரும். இது வந்து இந்த மணி, அந்த 409.75 மேலே இருக்க புட்ஸ் எல்லாமே இந்த மணி. ஓகே. ஸோ இது வந்து அட் த மணின்னு சொல்கிறது வந்து இப்போ 409.7லேயும் அட் த மணி வந்து 410 சொல்லிக்கலாம். ஏடிஎம் சொல்லுவாங்க. அப்புறம் ஓடிஎம்ன்றது அவுட் ஆஃப் த மணி அப்படின்றது 409.75 மேலே இருக்க கால் எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. அது மாதிரி கீழே இருக்கிறது எல்லாமே புட்டில் வெப்சைட்டில் வந்து அவுட் ஆஃப் த மணி. அப்போ எப்பவுமே இந்த அவுட் ஆஃப் த மணின்றது எக்ஸ்பயர் ஆகிடும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஃப்ரைடே 409.75 வந்து ஸ்டாக் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து 214. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட எக்ஸ்பைரி வந்து February 7th வச்சுக்கோங்க. அப்போ வந்து 409.75 முடிஞ்சனால இது எல்லாமே இந்த மணியில் முடிஞ்சிருக்கும். அது கீழே இருக்க எல்லாமே அவுட் ஆஃப் த மணியில் முடிஞ்சிருக்கும். நம்ம புட்ஸ்லேயே இது எல்லாமே இந்த மணி, இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணியில் முடிஞ்சிருக்கும். ஸோ இதோட வேல்யூ எல்லாமே வந்து 0 ஆகிடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து February 7th போய் பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் கிளியர்லி வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் ஆன் தட் எக்ஸ்பைரி. இது வந்து காட்ட மாட்டேங்குது, அதாவது எக்ஸ்பைரி ஆகி முடிச்சதுனால காட்ட மாட்டேங்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இது அவுட் ஆஃப் த மணி எல்லாமே 0 ஆகிடும் அதோட வேல்யூ. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதோட இங்கே வந்து இது வந்து நெக்ஸ்ட் வீக்கோடைய ஃப்ரைடேவுடைய எக்ஸ்பைரி 214. இதுக்கு வந்து $4.95 இருக்குது இதுக்கு வேல்யூ. அவுட் ஆஃப் த மணியாக இருந்தாலும் வேல்யூ இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து இந்த மணி கால்ஸுக்கு தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 6.6 இருக்குது. ஏன் 6.6 அப்படின்னா, இதில் வந்து 407.5ல் இதில் வந்து இப்போ நீங்கள் ப்ரைஸஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்க, வொலாட்டிலிட்டி நான் க்ரீக்ஸ் போயிருக்கேன். இது வந்து ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் சி அ பிட் அண்ட் ஆஸ்க் வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்கும். லாஸ்ட் க்ளோஸ் 6.6. இதில் இன்ட்ரென்சிக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா, இந்த 407 409 வந்து ஆல்மோஸ்ட் லைக் யூ காட் லைக் 2.25. ஸோ இந்த 6.6ல் 2.25 பிலாங்ஸ் டு இன்ட்ரென்சிக். ரிமைனிங் வந்து எக்ஸ்டென்சிக்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்சிக்னா அவுட் ஆஃப் த மணி மாதிரி. ஸோ அட் எக்ஸ்பைரி நெக்ஸ்ட் வீக் February 14ல் இதே வேல்யூவில் இப்போ ஸ்டாக் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 2.25 இருக்கும். 6.6 குறைஞ்சி 2.25க்கு மாறிடும். ஏன்னா அதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மணி கால்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நார்மலாக வந்து அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவில் முடிஞ்சிடும். அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ முடியும் போது நீங்கள் வந்து எய்தர் எக்ஸ்பைரிக்கு அப்புறம் வந்து யூ கேன் டூ ஆப்ஷன்ஸை எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட்க்கு 100 ஷேர் வாங்கிக்கலாம், பணம் இருந்தால் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. யூ ஹாவ் டு எய்தர் செல் பிஃபோர் த 3 o'clock கட் ஆஃப், இல்லை இந்த மணி கால்ஸு, இல்லை இந்த மணி புட்ஸை, இல்லைனா they are forced to sell actually. Normally the brokerage will sell the calls and puts, in the money calls and puts before 3 o'clock if you do not have money to exercise the calls. Okay, so this is how it works. இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் என்ன, எவ்வளோ ஸ்டாக் எவ்வளோ கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காங்க வால்யூமு. இதில் பார்த்தீங்கன்னா 2010 வரைக்கும் கான்ட்ராக்ட் வாங்கிங்க. அடுத்த வீக் எக்ஸ்பைரி 410 கால்ஸ் வந்து 10,000 வாங்கியிருக்காங்க.
420 கால்ஸ் வந்து 19,000 வால்யூம் இருக்குது. ஸோ இதில் வால்யூம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் கோயிங் அப். அப்போ பீக் வந்து 420 இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து 1.27. ஸோ தட் மீன்ஸ் வந்து என்ன மீனிங் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வேல்யூ ப்ராஃபிட் என்னென்னா 420, சப்போஸ் $421.27 முடிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் இல்லாமல் அதுக்கு மேலே போனால் தான் ப்ராஃபிட் இவங்களுக்கு. ஏன்னா இது $1.27 கொடுத்துருப்பாங்க 420 காலுக்கு. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பைரி ஆகும்போது $421.21 வரும்போது மட்டும்தான், அதுக்கு மேலே போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு இந்த காலுக்கு வரும். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே ஆர் டியூஸ்டே 420க்கு போகுது அப்படின்னா, இதோட வேல்யூ வந்து இட் வில் ரீச் லைக் அரௌண்ட் $4, $5 அந்த மாதிரி. So people what they do is they buy the call expecting that it will reach 420 and then they sell before Friday so that they earn profit out of it. So 1.27 வாங்கிட்டு they would buy, they will set at $2.20 or double the money வந்தபோது sell பண்ணிக்குவாங்க, triple பண்ணிக்குவாங்க. So options marketல வந்து easily you can double or triple the money. So if you know if the stock is going to go up or down, you can bet on that, calls or puts. So but ஆனால் இது வந்து not advisable to do that. Calls and puts வந்து generally created to hedge the stock portfolio. ஓகே, அதுக்கு தான் கிரியேட் பண்ணாங்க. இதை வந்து people use it as a derivatives right now. ஸோ இதுதான் பேசிக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லும்போது இந்த க்ரீக்ஸ்குள்ளே போகும்போது யூ ஹாவ் மெயின்லி நம்ம க்ரீக்ஸ் பார்த்துக்கிறது வந்து 4 டிஃப்ரெண்ட் க்ரீக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். டெல்டா, காமா, தீட்டா அண்டு வீகா. ஓகே, டெல்டா அப்படின்னா வந்து இட் இஸ் பேசிக்லி லைக் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்டா எல்லா இந்த க்ரீக்ஸ்ன்றது காமன் டு ஆல் த ஆப்ஷன்ஸ். டெல்டா, காமா, தீட்டா, வீகா. ஓகே, டெல்டான்றது என்ன மீனிங்னா இட் ரெப்ரசன்ஸ் ஹவு மச் த ஸ்டாக் யூனோ த மூவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து $410 இருக்கு இல்லையா, $410 இருக்குது. லெட்ஸ் அஸ்யூம் $410. ஓகே, இந்த ஸ்டாக் மூவ் டு 415. ஓகே, ஸோ இப்போ வந்து டெல்டா இப்போ இந்த இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அஸ்யூம் தட் யூ ஆர் பையிங் 420 கால். ஓகே, எக்ஸ்பைரி 214 எக்ஸ்பைரி 420 கால் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன மீனிங்னா, இப்போ டெல்டாவோட வேல்யூ இப்போ வந்து அந்த 420 கால் எவ்வளோ வாங்கியிருக்கோம்னா 1.27 வாங்க இல்லையா. 1.27 means in times 100, which is like $127. Okay, you will buy one contract for $127. இப்போ வந்து அதோடைய டெல்டா வந்து இப்போ 410 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் இது. Let's assume that current price is 410. ஓகே, ஸோ இப்போ ரைட் நோ டெல்டா வந்து 420 காலுக்கு வந்து டெல்டா இட் ஹஸ் 0.2041. காமா இஸ் 0.0242. theta is minus 0.2512. Vega is 0.1587. ஓகே, இப்போ இது என்ன அப்படி சொல்கிறாங்க, இது டெல்டா இதை வச்சு இப்போ கரண்ட்டாக 1.27 இருக்குது. இதோடைய க்ரீக்ஸ் இப்படி இருக்குது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, டெல்டான்றது இது வந்து இப்போ ஒவ்வொரு டாலருக்கும் ஹவு மச் வேல்யூ வந்து இதோட அமௌண்ட்டு ஆப்ஷன் ப்ரைஸ் கூடுன்றது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் $1 கூடுச்சுன்னா இதோட வேல்யூ வந்து 20 cents கூடுது, 0.2 கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. 0.2041 கூடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் காமா ரெப்ரசன்ஸ் இந்த டெல்டா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். $1 கூடுச்சுன்னா இந்த டெல்டா வந்து இப்போ 0.2041 இருக்குது. $1 இன்க்ரீஸ்க்கு எவ்வளோ டெல்டா கூடும். இப்போ 0.2041 வந்து இப்போ ஆட் பண்ணிங்கன்னா $1 கூடுச்சுன்னா it will increase to 0.2283. So அப்போ $11 it will increase to 0.2283. ஓகே, அப்புறம் இந்த தீட்டா ரெப்ரசன்ஸ் ஒரு நாள், அதாவது இது வந்து சில டைம் டிகேன்னு சொல்லுவாங்க. தீட்டான்றது டைம் டிகே, டைம் மிஷினில் இருக்கிற மாதிரி டைம் டிகே. இது வந்து நம்ம ஒன் வீக் இல்லையா, 5 days இருக்குது.
ட்ரேடிங் டேஸு. ஸோ 5 நாளைக்கு வந்து தீட்டா எவ்வளோ குறையும், ஒவ்வொரு நாளைக்கும் 25 சென்ட்ஸ் குறையுது இந்த ஆப்ஷன் ப்ரைஸில் 1.27 25 சென்ட்ஸ் குறைஞ்சிட்ருக்கும். அந்த வீகான்றது 0.1587. வீகான்றது ஃபார் வொலாட்டிலிட்டி. இது வந்து எவ்வளோ வொலாட்டிலாக ஆக போகுது இந்த ஸ்டாக்கு. அதாவது நார்மலாக மைக்ரோசாஃப்ட் அவ்வளோ வொலாட்டில் கிடையாது. சில வொலாட்டில் ஸ்டாக்லாம் வந்து வெலாட்டிலிட்டி கூடும்போது 100%, அதாவது 150% கூடும்போது ஆப்வியஸ்லி வீகாவும் கூடும். அப்போ வீகா வந்து ஆட்ஸ் டு டெல்டா. ஸோ அதனால் அது ஆப்ஷன் ப்ரைஸு கூட தான் செய்யும். ஸோ ஒன்லி எனிமி வந்து இந்த ஹோல் கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா மட்டும் தான் இதில். ஓகே, தீட்டா தான் இட்ஸ் எனிமி ஃபார் யூ. ஒவ்வொரு நாளைக்குமே 25 சென்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு வந்து 1.25 1.27 கிட்ட இருக்குது. 5 நாளைக்கு 0 ஆகிடும். 5 நாள் கழிச்சு 0 ஆகிடும் இந்த 420 கால். ஸோ இப்போ லெட்ஸ் அஸ்யூம் தட் இப்போ $415 போகுது அப்படின்னா மண்டே. ஓகே, ஸோ மண்டே ஆப்வியஸாக வந்து இது வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து ஃபார் ஆஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரைடேஸ் க்ளோஸ் விச் இஸ் 0207 இல்லையா, நம்ம அன்னைக்கு உள்ள க்ளோஸில் உள்ள டெல்டா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா லெட்ஸ் அஸ்யூம் ஆன் 0209 மார்னிங். ஓகே, அதாவது மார்னிங் அப்போ வந்து ஃப்ரைடே க்ளோஸ்க்கு அப்புறம் சாட்டர்டே ஒன்று, சண்டே ஒன்று, அப்புறம் ஃப்ரைடே மார்னிங், மண்டே மார்னிங். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 2.5 days வந்து பாஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ தீட்டா வந்து இட் பிளேஸ் அ ரோல் ஹியர். 75 சென்ட்ஸ் குறைஞ்சிருக்கும். ஸோ ஆப்வியஸோட அதோடைய ப்ரைஸ் இப்போ வந்து மண்டே மார்னிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.27 minus 75 cents almost. So it's like you will end up with 0.57. Okay, 0.57 times 100, which is like $57 இருக்கும் ஒரு கான்ட்ராக்ட். இப்போ ஃப்ரைடே க்ளோஸில் $127, இப்போ $57 இருக்கும். ஸோ இது வந்து தீட்டாவுடைய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரைடே க்ளோஸ் அப்போ யாரும் வாங்க மாட்டாங்க கால். ஸோ மண்டே மார்னிங் தே வில் லோடு த கால், ஏன்னா அது கம்மியாக இருக்கும் தீட்டா முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி சமயத்தில் இதோடைய டெல்டா வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டில் த சேம். ஓகே, தட் இஸ் கோயிங் டு பி ஸ்டில் த சேம். ஸோ என்னாகும் அப்போ மண்டே வந்து $415 போகும்போது போகுதுச்சுன்னா இப்போ அதோடைய ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படி இந்த $57 ப்ரைஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னா அதுதான் வந்து இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த $57 இப்போ வந்து ஈக்குவல் டு 0.57. ஓகே, டைம்ஸ் யுவர் டெல்டா times how many dollar moved, $5. So $5 moved. Okay, so this is purely based on the delta. Okay, so 0.57 plus so you will end up with $5 move. Okay, delta alone will move 1.15. On top of it, it will again move by the gamma also, right? Gamma also would have moved like 5 times. So 0.0242, I will put this one here, times 5. Okay, so it will go to 1.27. If would have moved for $5 up, your 420 call would have been at 1.27, what you bought on Friday close. So this is how the Greek operates. When the Giga come into play when the stock moves up and down very quickly. So for example, like Giga like also moved. Let's assume that like 5 times. Then your stock would have become like 206. So on Monday morning you would have become like $450. You will have like 206. So it's a profitable call. So this is how the option works based on the delta, gamma, and theta. Already we directed 3 days, but the same $415 stayed on like 2:10 morning. That is the next day. Then the Vega at the theta 0.25 will detect actually. So it will like this one minus this theta. So you will end up with theta always negative, right? So you have to add it up. So 1.81. Next day morning it will become 1.1. Automatically it takes care of the theta. Theta also increases based on the price also. So this theta will not stay the same. That also increases based on the increase of the price. So it always keeps the number of open trading days, like how many calendar days.
divided by the price. So 1.27 divided by 5 7. That is how the theta will be priced in. So this is how the option price will be um, calculated based on the Greeks. Hope this is helpful. Thank you. Have a good day.